ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 நிமிடம் ஐஎன்எம் வினாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டாப்பிக்கில் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் இருந்து மட்டும் ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட ஐஎன்எம் கேள்விகள் 10 to 15 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது டே 2க்கான டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கேன். என்ன டாப்பிக்கு? கிலாஃபத் இயக்கம். இந்த கிலாஃபத் இயக்கம் தொடர்பாக ஐஎன்எம் வினாக்கள் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இனிமேல் என்னெல்லாம் கேட்க போகிறாங்க. அதாவது கிலாஃபத் இயக்கம்னு எடுத்துக்கிட்டாவே எந்த கேள்விகள்லாம் கொஷின்ஸாக ரைஸ் ஆகுமோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? 15 கேள்வி முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கொஷின் ஆன்சராக மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு, அதாவது இப்போ துவங்கப்பட்ட ஆண்டுன்னா என்ன, வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி என்ன கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் ஆகும் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். கிலாஃபத் இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1919. கொஷின் நம்பர் 2, உலக முஸ்லிம்களின் தலைவராக கருதப்பட்டவர் யார்? ஆன்சர் துருக்கிய சுல்தான் கலீஃபா. 3வது கேள்வி, முதல் உலகப்போர் முடிவு எதன் மூலமாக வந்ததுன்னு பார்த்திங்கன்னா செவரஸ் உடன்படிக்கையின் மூலமாக. 4வது கேள்வி, இந்தியாவில் கிலாஃபத் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் அலி சகோதரர்கள். 2 பேர் இருப்பாங்க, முகமது அலி, சௌகத் அலி. 5வது கேள்வி, மும்பையில் கிலாஃபத் குழு எப்போது துவங்கப்பட்டது? ஆன்சர் 1919 மார்ச் 20. ஸோ 6வது கேள்வி, கிலாஃபத் குழுவின் தலைவராக யார் இருந்தார்? ஆன்சர் முகமது சொட்டார்னி. 7வது கேள்வி, முதல் கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் லக்னோ. 8வது கேள்வி, லக்னோவில் முதல் கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற நாள் இது? 1919 செப்டம்பர் 21. 9வது கேள்வி, கிலாஃபத் தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் எது? அக்டோபர் 17. 10வது, 2வது கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி. 11வது கேள்வி, 2வது கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற நாள் நவம்பர். 12வது கேள்வி, காந்தியடிகள் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட கிலாஃபத் மாநாடு எது? 2வது கிலாஃபத் மாநாடு. 13வது கேள்வி, கிலாஃபத் இயக்கம் இந்து முஸ்லிம்களை ஒன்றிணைக்கும் என நினைத்தவர் யார்? காந்தியடிகள். 14வது கேள்வி, கிலாஃபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தோடு இணைக்கப்பட்ட ஆண்டு எது? 1920. 15வது கேள்வி, சௌரி சௌரா சம்பவத்தால் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட இயக்கம் எது? கிலாஃபத் இயக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 15 கேள்வி நம்ம கொஷின் வித் ஆன்சர் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு கேள்வியாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஸோ இதில் முதல் கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்கவும் செய்கிறாங்க, 1919. ஸோ இந்த 1919 அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வேறு என்னெல்லாம் ஞாபகப்படுத்தும் அப்படின்னா, மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1919 கொண்டு வரப்பட்டது. இது நமக்கு நினைவுக்கு வரும். சரியா? மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1919. அதே போல் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1919. இதுவும் ஞாபகம் வரும். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு 1919 அப்படிங்கிறத பார்க்கும்போது எந்த கொஷின் ஞாபகம் வருதோ அந்த கேள்வி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதே போல் 2வது கேள்வி, உலக முஸ்லீம்களுடைய தலைவராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஹிந்துக்கள் அப்படின்னா ஒருத்தவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது ஒரு ஹெட் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் யாரை தலைவராக கருதினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா துருக்கியை சேர்ந்த சுல்தானான கலீஃபா அப்படின்ற பதவியில் இருக்கக்கூடியவங்கள தான். சரியா? ஸோ முஸ்லீம்கள், உலக முஸ்லீம்களுடைய தலைவர், அந்த பதவிக்கு பேரே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கலீஃபா அப்படிங்கிறது தான். யார் உலக முஸ்லீம் தலைவராக இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா துருக்கியை ஆட்சி செய்த சுல்தான் அவர்கள். 3வது கேள்வி, முதல் உலகப்போர் முடிவு எதனால் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவரஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கையின் மூலமாக. ஸோ எந்த ஒரு போர் நடந்தாலுமே அதுக்குன்னு ஒரு உடன்படிக்கை இருக்கும், அது நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்தது 4வது கேள்வி, இந்தியாவில் கிலாஃபத் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் அலி சகோதரர்கள். அதாவது இந்தியாவில் கிலாஃபத் இயக்கம் எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, அந்த முதல் உலக போரில் கலீஃபா, அதாவது துருக்கிய சுல்தானாக கருதப்பட்ட கலீஃபா இருக்காங்க இல்லையா, அவங்க தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. ஸோ அவங்க தோற்கடித்ததன் காரணமாக முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிலாஃபத் இயக்கத்தை தோற்றுவிப்பாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிலாஃபத் இயக்கம் முகமது அலி மற்றும் சௌகத் அலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரால் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். மும்பையில் கிலாஃபத் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இந்த
முஸ்லீம்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிலாஃபத் இயக்கத்தின் காரணமாக கிலாஃபத் குழு ஒன்று தொடங்கப்பட்டிருக்கும் 1919 மார்ச் 20. சரியா? ஸோ 1919 மார்ச் 20 அன்னைக்கு மும்பையில் கிலாஃபத் குழு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், கிலாஃபத் குழுவுடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முகமது சொட்டார்னி அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. சரியா? கிலாஃபத் குழுவுடைய தலைவராக இருந்தவங்க யார்? முகமது சொட்டார்னி. அதே போல் முதல் கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ. சரியா? ஃபஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு எந்த இடத்துல நடத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ. கிலாஃபத் குழு நடக்கும்போது அதுக்கு தலைவராக இருந்தவங்க முகமது சொட்டார்னி. அடுத்து பாருங்கள், லக்னோவில் ஃபஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு நடக்குது இல்லையா, அந்த நாள் கேட்பாங்க. 1919 செப்டம்பர் 21. சரியா? 1919 செப்டம்பர் 21 தான் லக்னோவில் ஃபஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு நடந்திருக்கும். அடுத்து பாருங்கள், கிலாஃபத் தினமாக இந்த ஃபஸ்ட்டு கிலாஃபத் மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிலாஃபத் தினமாக நம்ம ஒரு நாள் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 17 சூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? கிலாஃபத் தினம் அனுசரிக்கப்பட்ட நாள், அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு செய்த நாள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 17. அடுத்து 10வது கேள்வி பாருங்கள், இரண்டாவது கிலாஃபத் மாநாடு. ஸோ ஃபஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு வந்து லக்னோவில் முடிஞ்சிருச்சு 1919 மார்ச் 20 முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் கிலாஃபத் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லியில் நடக்குது. அந்த டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த செகண்ட் கிலாஃபத் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 23, 1919. சரியா? நவம்பர் 23 1919 செகண்ட் கிலாஃபத் மாநாடு நடக்குது. அடுத்த கேள்வி, காந்தியடிகள் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட கிலாஃபத் மாநாடு எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கிலாஃபத் குழு நடக்கும்போது முகமது சொட்டார்னி தலைவராக இருந்திருப்பாங்களா, அந்த மாதிரி காந்தி வந்து எந்த கிலாஃபத் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்கன்னா இரண்டாவது கிலாஃபத் மாநாடு, செகண்ட் கிலாஃபத் மாநாட்டில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்து 13வது கேள்வின்னு பார்க்கும்போது, கிலாஃபத் இயக்கம் இந்து முஸ்லீம்களை ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொல்லி யார் நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி நினச்சிருப்பார். சரியா? இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இணைப்பதற்காக இந்த கிலாஃபத் இயக்கத்திற்கு காந்தி வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க. கிலாஃபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தோடு எந்த வருஷம் சேர்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த கிலாஃபத் இயக்கத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஒத்துழையாமை இயக்கத்தோடு கொண்டு போய் கிலாஃபத் இயக்கத்தையும் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1920. ஆனால் சௌரி சௌரா நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா, 1922 22 காவலர்கள் வந்து காவல் நிலையத்திலே வைத்து எரித்து கொல்லப்படுறாங்க இல்லையா விவசாயிகளால். ஸோ அந்த மாதிரி சௌரி சௌரா சம்பவத்தின் காரணமாக காந்தியடிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிறுத்தியிருப்பாங்க. ஸோ ஒத்துழையாமை நிறுத்தப்பட்ட போது அதோடு இணைக்கப்பட்ட இந்த கிலாஃபத் இயக்கமும் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்கேன் பாருங்கள். சௌரி சௌரா சம்பவத்தால் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிலாஃபத் இயக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 15 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது 15மே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட ஒரு 10 கொஷின்ஸ் ப்ளஸ் அது கூடவே மேபி என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாமோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ப்ளஸ்ஸு அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத ஐஎன்எம்மில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.